ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதோடைய 15வது வசனம். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால். போதும். ஊருக்கு போகிற வழி மூடனுக்கு தெரியாது. இதுதான் அந்த செய்தியுடைய தலைப்பு. ஊருக்கு போகிற வழி மூடனுக்கு தெரியாது. எங்கே ஊர் இருக்கு? எந்த ஊர்? மனுஷன் போக வேண்டிய ஊர் எந்த ஊர்? மனுஷனுக்காய் ஒரு ஊர் இருக்கு. இந்த பூமியிலே பிறந்து வாழுகிற அனைத்து மனித குலமும் போக வேண்டிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு போகிற வழி புத்திமான்களுக்கு மட்டும்தான் தெரியும். மூடர்களுக்கு அந்த ஊருக்கு போகிற வழி தெரியாதென்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவுள்ளவன் அல்லது புத்தி உள்ளவன் அதை தேடி கண்டுபிடிப்பான், அதை தேடுவான். அவன் அந்த ஊர் எங்கே இருக்கு, அந்த ஊர்ல என்ன இருக்கு, அந்த ஊருக்கு எப்படி போலாம், அவன் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி அந்த ஊர்ல போய் சென்றடைய போராடுவான் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இனி எப்படி இந்த ஊருக்கு போலாம், இந்த ஊர் எங்கே இருக்கு என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் மிக வேகமாய் கவனிக்க போகிறோம். ஒன்றாவதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு, அதாவது நமக்கு ஒரு ஊரு, நமக்கு ஒரு வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுஷர்களுக்காகவும் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி பிறந்து வாழ போகிற எல்லா மனுஷர்களுக்காகவும் இந்த இடம் போதுமானதாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தேவனால் கட்டப்பட்ட ஒரு அழகான நகரம் அது. பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவாதி தேவனால் உருவாக்கப்பட்ட அழகான ஊரு அந்த ஊரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் போதும். மிகவும் வாஞ்சையோடு நாம் காத்து கொண்டிருக்கிற தேவனால் கட்டப்பட்ட நகரம் அந்த நகரம் என்று
வேதம் சொல்லுகிறது. இது நம்முடைய பரம வாசஸ்தலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம். கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் என்பதை அறிந்தும். நில்லுங்க, எப்பொழுதும் தைரியம் நில்லுங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கும் போதும் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடம் நிரந்தரமானது அல்ல. நாம் வசிக்கிற இந்த பூமி நமக்கு சொந்தமான தேசமும் அல்ல. நாம் இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல. இந்த உலகத்திலே மனிதர்கள் அத்தனை பேர்களுமே பரதேசிகளாய் வசிக்கிறவர்கள். எந்த மனுஷனானாலும் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும். தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அவன் பயணித்து தான் ஆக வேண்டும். அங்கே 2 வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நித்திய நியாய தீர்ப்புக்குரிய ஒரு வாசஸ்தலமும் நித்திய ஜீவனுக்குரிய இன்னொரு வாசஸ்தலமும் அந்த நாட்டில் உண்டு. ஆனால் இந்த நித்திய ஜீவனுக்குரிய வாசஸ்தலம் தான் புத்தி உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேசமாய் இருக்கிறது. இந்த ஊருக்கு போகிற பாதை தான், வழிதான் மூடர்களுக்கு தெரியாதென்று பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 15:19 வாசியுங்கள். யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நீங்கள் உலகத்தாராய் இல்லை. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை போதும், நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஓகே, அப்ப வேதம் வாசிக்கப்பட்ட வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இரட்சகர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவர் சீக்கிரத்தில் வருவார் என்றும் தமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஒரு நல்ல வாசஸ்தலத்தை, நல்ல குடியிருப்பை, நல்ல ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி அதை கட்டி முடித்த பிற்பாடு அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொண்டு அவர் போகிறார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்லவென்றும் நமக்கு இந்த பூமியில ஒன்றுமே இல்லை என்றும் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், தாவீது இவங்க எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தாய் தகப்பனுக்கு முன்னால் இருந்தவங்க பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்கவங்க நாட்களில் நிறைவேறின போது எல்லாரும் அவரவர்களுடைய வாசஸ்தலங்களை நோக்கி போய்விட்டார்கள். பூமியில் குடியிருக்கிற நாமும் சீக்கிரத்தில் அவருடைய நமக்குரிய வாசஸ்தலத்தில் சென்று சேருவோம் என்றும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நமக்கு இங்கே ஒரு ஊரு இல்லை. இந்த மனுஷர்களுக்கு, உலகத்தில் இருக்க எந்த மனுஷனுக்கும் இந்த உலகம் சொந்தமானதல்ல.
எந்த மனுஷர்களுக்கும், கிறிஸ்துவை ஆராதிக்கிற நமக்கும் இல்லை, கிறிஸ்துவை ஆராதிக்காத மற்றவர்களுக்கும் இந்த பூமியில் நிரந்தரமாய் தங்கிவிட முடியாது. அவர்களும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய்த்தான் ஆக வேண்டும். நாமும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய்த்தான் ஆக வேண்டும். நாம் கட்டின வீடு, வாங்கின நிலங்கள், சம்பாதித்த பணம், நாம் வாங்கி வைத்திருக்கிற அனைத்தும் நாம் புத்தி, யுக்தி, ஞானம் இவைகளை பயன்படுத்தி சம்பாதித்த எல்லாம் ஒரு நாள் இந்த பூமியிலே போட்டு கொண்டு நம்முடைய பட்டம், பதவி, சொந்தங்கள், உறவுகள் எல்லாவரையும் விட்டுக்கொண்டு ஒரு நாள் நம்முடைய நாட்டுக்கு நாம் பயணித்துத்தான் ஆக வேண்டும். வேதம் இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 22:16 வாசியுங்கள். ஏசாயா 22:16. உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கன்மலையில் தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? வேதம் கேள்வி கேட்கிற, உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? ஒருவருமே இல்லை, ஒன்றுமே சொந்தமானதும் இல்லை. எல்லாவரும் பரதேசிகளும் புறக்குடியிருப்பாளர்களுமாய் இருக்கிறோம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கொலோசியர் 3:1 முதல் 4 வரையான வசனத்தை கூட வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வழியை கண்டுபிடித்தவர்கள், இந்த பாதை அறிந்தவர்கள், மேலானவைகளை தேடினவர்கள் ஒரு நாள் அந்த மேலான பரம எருசலேமில் பிதாவாகிய தேவன் கைகளால் உண்டு பண்ணின அந்த வாசஸ்தலத்தில் அவருடைய பிள்ளைகள் பங்கடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே நமக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் பரதேசிகளாய் இங்கே குடியிருக்கிறோம் என்பதும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இரண்டாவது, ஊருக்கு போகிற வழி. பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார், நாம அங்க போறோம். இது எப்படி போகணும்? யோவான் 14:6 வாசிங்க. ஊருக்கு போற பாதை. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இங்கேதான் மூடர்கள் இந்த ஊருக்கு போகிற வழியை தவறா கண்டுபிடித்திருக்கிறார்கள். புத்திசாலிகள், அறிவுள்ளவர்கள் சரியான வழியை கண்டுபிடிக்கும் போது மூடர்கள் தவறான வழியை கண்டுபிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய பணங்களையும் செலவு செய்து வீணானவைகளை நம்பி வீணானவைகளை ஆராதித்து வீணானவைகளுக்கு செலவு செய்து ஊருக்கு போய் சேர, சரியான ஊருக்கு போய் சேர முடியாதவர்களாய் தவறான ஊருக்கு, அப்படின்னா போகக்கூடாத ஒரு ஊர் அங்க இருக்கு.
இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் போய் சேரக்கூடாத ஒரு ஊரு, போகக்கூடாத அந்த ஊருக்கு. அது பயங்கர வேதனை உள்ள ஊரு, பயங்கர கண்ணீர் நிறைந்த ஊரு, பயங்கரமான அழுகை நிறைந்த ஊரு, பயங்கரமான பற்கடிப்பு நிறைந்த ஊரு, பயங்கரமான அக்கினியினாலான ஊரு. அந்த ஊருக்கு யாரும் போகக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற ஒரு மனுஷனும் அந்த ஊருக்கு போயிடக்கூடாது. மனுஷன் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல ஊர்ல போய் சேரணும். ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் இந்த ஊருக்கு வந்து சேர முடியாது. ஒருவனும். அப்படி என்றால் பிரபுக்களும் தலைவர்களும் ஐஸ்வர்யவான்களும் தரித்திரர்களும் ராஜாக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்களும் பிச்சைக்காரர்களும் யாரா இருந்தாலும் அந்த நித்திய வீட்டிற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்போகிறதான கிங்டம் ஆஃப் ஹெவனில் போய் சேர வேண்டுமானால், கைகளால் கட்டப்படாத தேவனால் கட்டப்பட்டு உருவாக்கின அந்த நல்ல ஊர்ல போய் சேர வேண்டுமானால் இயேசு அல்லாம வேறு வழியே இல்லை, வேறு மார்க்கமும் இல்லை என்று பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் பரிதாபம், இந்த ஊருக்கு போக வழி தெரியாமல் பாதை மாறி போகிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பல நூறு கோடி மக்கள் பாதை தவறி சத்திய வழி இன்னதென்று தெரியாமல், தெரிந்தும் அந்த வழியை போக மனதில்லாமல், சிலருக்கு நல்லாவே தெரியும் இதான் வழின்னு, இதான் வழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமில் வந்து சுவிசேஷம் பிரசங்கித்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு பாவிகளுக்காய் வந்தவர் என்றும், பாவத்தை மன்னிக்க அவர் ஒருவருக்கே உரிமை உண்டென்றும், இந்த பூமியில் சகல மனிதர்களுடைய பாவத்தையும் மன்னித்து அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காய் மனுஷனை ரட்சிக்க வந்தவர் என்றும் இந்த உலகத்தில் வாழுகிற கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரிந்திருந்தும் அவரை நம்புவதற்கும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை விசுவசிப்பதற்கும் அந்த சத்திய பாதையிலே போய் நித்திய வீட்டில் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஊர்ல போய் சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இன்னொரு தெய்வம் இங்கே இருக்கிறான். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இன்னொரு தேவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஒருவன் இங்கே உண்டு. அவன் சுவிசேஷத்தின் உண்மையான ஒளி இவர்களுக்குள் சென்று சேர விடாதபடி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சத்தியம் என்னதென்பதை அறிய விடாமல், ஜீவன் என்னவென்பதை அறிய விடாமல், ஊருக்கு போகிற வழி என்னவென்பதை அறிய விடாமல், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது இவர்கள் ஆராதிக்கிறோம் இவர்களுடைய தெய்வமே சத்தியத்தை அறிய விடாதபடி இவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி முடிவிலே அந்த ஊருக்கு அனுப்பி விடுகிறான். எந்த ஊருக்கு? போகக்கூடாத ஒரு ஊருக்கு அவர்களை வழி அனுப்பி கொண்டே இருக்கிறான். பாவம், இந்த பரிதாபத்துக்குரிய ஜனங்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல், புத்தியை அறிந்து கொள்ளாமல், அறிவு என்னதென்பதை தேடி கண்டுகொள்ளாமல், தாங்கள் போகிற வழிதான் சரி என்று சொல்லி ஒரு தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதை இன்றைக்கு கண்கூடாக காண முடியும். எத்தனை நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரையான வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 11. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே
நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். போதும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சாட்சால் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணின பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்தை விட்டு இறங்கினவருமாயிருக்கிற மனுஷகுமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசித்தான். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், வேறொரு வழி இல்லை, வேறொரு பாதை இல்லை. என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு, நான் கட்டி உண்டு பண்ணின தேசத்திற்கு வருவதற்கு வேறொரு வழி இல்லை, வேறொரு மார்க்கம் இல்லை. நானே வழி, சத்தியம், ஜீவன். நான் தான் ஜீவன். மனுஷனுடைய ஆவியை கரங்களில் வைத்திருக்கிறவன் நான். இந்த உலகத்திற்கு எல்லா மனுஷனுடைய ஆவியையும் உண்டு பண்ணினவன் நான், சிற்றித்தவன் நான். மனுஷனிடத்தில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன். மனுஷனை ரட்சிக்க வந்தேன். அவனுடைய பாவத்தில் அவனை மீட்க வந்தேன். அவனுடைய அழிவில் இருந்து அவனை தப்புவிக்க வந்தேன். நான் மனுஷனுக்காய் என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தேன். என்னுடைய ஜீவனை கொடுத்து அவனை மீட்க வந்தேன். ஒரே பலியாக, கிருபாதார பலியாக பலி செலுத்த வந்தேன். என்னையே பலியாக்கி மனுஷனை ரட்சித்து நித்திய ராஜ்யத்தில் நான் அவனுக்காய் கட்டி உண்டு பண்ணுகிற அந்த ராஜ்யத்தில், அந்த தேசத்தில், அந்த ஊரில் அவனை கொண்டு போய் சேர்ப்பதே என்னுடைய நோக்கமாயிருக்கிறது என்று அவர் கதறி கதறி சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளுக்கு இப்பொழுதும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 11:25 வாசித்து பாருங்கள். யோவான் 11:25. நானே, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவரான ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி, சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ மனுஷா, எத்தனை நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறீர்கள், யாரையெல்லாம் சொல்லி கூப்பிடுகிறீர்கள், எத்தனை நாமங்கள் உங்களுடைய நாவுகளால் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை நாமங்கள், எத்தனை எத்தனை நாமங்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் தங்களை கிறிஸ்தவர்களாய் காட்டிக் கொள்ளுகிறவர்கள் கூட இயேசுவின் நாமத்தை தவிர, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் எத்தனையோ நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். மரித்து போன எத்தனை பரிசுத்தவான்களுடைய நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். எங்களை காப்பாற்றும், எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும், இன்னாரே இன்னாரே, எத்தனை நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். வேதம் சொல்லுகிற அவர்களுக்கு யாருக்கும் காது கேட்பதில்லை. அவர்கள் எல்லாரும் மரித்த மனிதர்கள். யோசேப்பும் மரியாளும் சீஷர்களும் ஊழியக்காரர்களும் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள் அனைவரும் மரித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிறவர்களுக்கு காது கேட்காதையா? மரித்தவர்களுக்கு எப்படி காது கேட்கும்? அவர்களை கூப்பிட்டு அவனுக்கு எங்கே பதில் வரும்? எங்கிருந்து அவருக்கு விடுதலை வரும்? ரட்சிக்க அவர்கள் மனிதர்கள் அல்லவா, அது தெய்வம் அல்லவே. எத்தனை நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள்.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வழங்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு நாமத்தை சொல்லிதான் நீ கூப்பிட வேண்டும். அப்பா பிதாவே, தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்காய் ஜீவன் தந்த இரட்சகரே, இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவரே. வேற மார்க்கம் இல்லையா? அதான் ஊருக்கு போகிற வழி மூடனுக்கு தெரியாது. சத்தியம் என்னவென்பது மூடனுக்கு தெரியாது. உண்மை என்னவென்பது மூடனுக்கு தெரியாது. சொல்லிக் கொடுத்தாலும் மூடனுக்கு புரிவதில்லை. வேதம் சொல்லுகிற மூடனை போட்டு வரல போட்டு உலக்கையில குத்து 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 குத்துன்னு குத்துனாலும் அவனோட மூடத்தன் அவனை விட்டு என்ன செய்யாதான், விலகாத. 2024 வருஷமா மூடனை உரல்ல போட்டு குத்தோ குத்தோ குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா குத்துனாரு, பாட்டம் குத்துனா, அதுக்கு மேல உள்ளவங்க குத்துனா, பவுல் முதல் இங்க கீழற்ற வரைக்கும் குத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் தலைமுறை குத்திட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த மூடனுக்கு புத்தி வரலையே. எப்படி வரும்? வேதம் தெளிவா சொல்லுகிறதே, அவனுக்கு ஊருக்கு போற வழி தெரியாதே, அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இல்லையே, சொன்னாலும் புரிவதில்லையே. அவன் இப்படி என்ன நினைக்கிறான்னா, நான் போகிற பாதை தான் சரின்னு நினைக்கிறான். நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் சத்தியம், அதெல்லாம் இதுதான் உண்மைங்கிறான். ஏன்னா அவனுடைய தெய்வம் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான். சுவிசேஷத்தின் உண்மையான ஒளி அவனுடைய இதயத்துக்குள்ளே போகாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவனுடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்து விட்டான். அதனால் சுவிசேஷம் அவனுக்கு காதுகளுக்குள்ளே போவதில்லை. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசும் இல்லை. சுவிசேஷத்தின் அவனுக்கு பிரியமும் இல்லை. வேதம் என்ன சொல்லுக தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி, மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி, இதான் சரி நான் நினைக்கிற வழி, அது மரண வழி என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி, அவன் அந்த வழி அவனுக்கு அந்த வழி நல்லா பிடிக்குது. நான் செய்யறதா நியாயம்னு சொல்றான் அவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள், அதன் முடிவோ மரண வழி. அட மூடா, உனக்கு செம்மையா தோன்றுகிற வழி அது மரண வழி. அது தேவன் வித்த பாதை அல்ல. ஹல்லேலூயா. நீ சத்திய வழியில வரணும், உண்மையான வழியில வரணும், உண்மையான தேவனை நீ ஆராதிக்கணும், சத்தியம் உள்ளவரை நீ ஆராதிக்கணும். உனக்கு ஊருக்கு போய் சேரணும்னா, இல்லைன்னா வேறொரு ஊருக்கு தான் போக முடியும். ஒரு ஊருக்கு போலாம், கட்டாயம் போலாம், கட்டாயம் ஒரு ஊருக்கு போலாம். இந்த உலகத்தின் முடிவிலே 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் முடிஞ்சு கடைசி வெள்ளை சிங்காசன தீர்ப்பிலே நீ எந்த இடத்துல இருந்தாலும் எழும்பி வரலாம். எந்த இடத்துல உன்னை புதைச்சிருந்தாலும் சுட்டிருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எழும்பி வர்றதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுப்பார். அவருக்கு முன்னால நீ போய் நின்னுதான் ஆகணும். அவருக்கு முன்னால போய் நிக்கணும். நீ பூமியில செஞ்ச எல்லா கிரியைகளுக்கு ஒத்தபடி இந்த உண்மையான சத்தியபரரை, நீதிபரரை, இந்த சத்திய மார்க்கத்தை மறுதலித்ததினாலும், ஏற்றுக்கொள்ள மறுத்ததினாலும், ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினதினாலும், அவர்களை நீ பரிகாசம் பண்ணி நீ தவறான பாதையை தெரிந்து கொண்டதினாலும், எல்லாவற்றுக்கும் ஏற்ற நியாய தீர்ப்பு உனக்கு கிடைக்கும். உனக்கு ஒரு ஊரும் கிடைக்கும், பயப்படவே வேண்டாம். ஆனால் அந்த ஊர்ல வேதனை தான் மிஞ்சுங்கிறதா பதில்.
வேதத்தில் சொல்லப்பட்டு அது வேதனை உள்ள ஊர். அங்கே சந்தோஷம் இருக்காது. ஆனா ஆண்டவர் காட்டுற ஊர்ல சந்தோஷத்தை தவிர எதுவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது அங்கே கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, சூரியன் இல்லை, சமுத்திரம் இல்லை. அங்கே நித்திய காலம் சந்தோஷமான மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆண்டவருடைய ஊர். இது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் உருவாக்குகிற ஊர். தேவன் தம்முடைய மக்களுக்காய் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற ஊர். ஆனா தன் சொந்த வழியில் நடக்கிறோம் பாருங்க, நலமாய் தோன்றுகிற வழி. எத்தனை வழியில நலமாய் எனக்கு இது போதும் நினைக்கிறேன் தெரியுமா? நான் போற வழி சரிதான் எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தப்புங்கிறதா இந்த ராத்திரி வேளை கர்த்தர் கொடுத்திருக்க சுவிசேஷம். நீ போகிற பாதை சரியில்லாத பாதை. நீ திரும்பி சத்திய வழிக்கு வந்தால் உண்மையான ஊருக்கு நீ போய் சேர முடியும். வேற ஒண்ணு வேணாம். நீ உட்கார்ந்து யோசிச்சாலே போதும். உண்மையான தெய்வம் யார்? உண்மையான ஆராதனை எது? உண்மையான ஊர் எங்கே இருக்கு? உண்மைதான் என்ன என்று நீ உட்கார்ந்து யோசிச்சாலே போறோம். சத்தியத்தை நீ அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், அது உன்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1:15. நம்முடைய கர்த்தரின் கிருபை 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறார். அதாங்க, உங்களை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். வேறு எவரும் இந்த உலகத்தில் வந்தபோது நிறைய பேர் வந்தாங்க. எவருமே சொன்னதில்லை நான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஆளும் சொல்லவில்லை. நான் பாவிகளை தேடி வந்தேன் என்றோ, பாவிகளுக்காய் மரிக்க போகிறேன் என்றோ, பாவிகளுக்காய் என் ஜீவனை கொடுக்க போகிறேன் என்றோ, என்னை சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள் என்றோ, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்றோ, நான் போவேன் என்றோ, திரும்பி வருவேன் என்றோ, நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்றோ இந்த உலகத்தில் பிறந்த எவருமே சொல்லவில்லை. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லி சென்றார். பாவிகளை ரட்சிக்க இவர் மட்டும்தான் வந்தார். பாவத்தில் விழுந்த மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக வந்த தெய்வம் இவர் ஒருவர் மாத்திரம்தான். வேறு எந்த தெய்வங்களும் வரவில்லை. தங்களை தெய்வங்களாய் சொல்லுகிறவர்கள் எந்த தெய்வமும் வரவில்லை. இவருடைய நாமம் மாத்திரம்தான் பாவிகளை ரட்சிக்கிற நாமம். இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போதுதான் தங்களுடைய பாவங்களை கழுவிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:5-6 வாசியுங்கள். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாவரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, அவரே இதற்குரிய சாட்சி. அவ்வளவுதாங்க. தேவன் ஒருவரே. வாசிங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாவரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, எல்லாவரையும், ஐரோப்பாக்காரனையும் ஆப்பிரிக்காரனையும் மிடில் ஈஸ்ட்காரனையும் ஏசியாவை சேர்ந்தவனையும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவரையும் மீட்கும் பொருளாக. பெந்தேகோஸ்தேக்காரரை மாத்திரம் மீட்பதற்காய் வந்த தேவன் அல்ல அவர். கிருபாசனம் விசுவாச மக்களை மாத்திரம் மீட்பதற்காய் வந்தவர் அல்ல. கிருபாசனம் ஸ்தாபனத்தை விசுவசித்த உடனே உங்களை மாத்திரம் அல்லது என்னை மாத்திரம் மீட்க வந்த தெய்வம் அல்ல அவர். அவர் அரபிகளை மீட்க வந்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் புத்தர்களையும் சீக்கியர்களையும் மற்ற எல்லாவரையும் மீட்பதற்காய் வந்த இயேசு கிறிஸ்து, ரோமன் கத்தோலிக்க சேர்ந்தவர்களையும் மீட்பதற்காய் வந்தவர் இயேசு கிறிஸ்து.
எல்லாவரையும் ஆப்பிரிக்காக்காரர்களையும், ஏன் மனுஷனை ஆராதிக்கிறவர்கள், மிருகங்களை ஆராதிக்கிறவர்கள், பணத்தை ஆராதிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தள்ளி பிதாவாகிய தேவனை மாத்திரம் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, யெகோவா சாட்சிகள். அவர்களையும் ஆண்டவர் மீட்கத்தான் வந்தார். பிதாவை தள்ளி இயேசுவின் நாமத்தை மாத்திரம் கூப்பிடுகிற ஒரு கூட்டம் வேஸ்ட் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்காகத்தான் இயேசு வந்தார். பரிசுத்த ஆவியானவரை தள்ளி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்ல கூட்டுகிற பேசுகிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை மீட்கத்தான் இயேசு வந்தார். எல்லாவரையும் மீட்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனாய் இறங்கி வந்த தெய்வம். தேவ மனுஷ அவதாரம் எடுத்து பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்துக்கு போனவர், இனி பரலோகத்திலிருந்து வருகிறவர். வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சாட்சால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவர் தான் சொன்னார், நான் பரலோகத்தில் இருந்து வந்தேன், நான் என் பிதாவிடத்திலிருந்து வந்தேன். தவறான வழியில் போனால் ஆபத்து, சரியான வழியை பயணிக்கணும். நம்ம சொந்த ஊருக்கு போய் சேரணும்னா சரியான பாதையில போகணும். அது இயேசு கிறிஸ்து காண்பித்த பாதை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டிய பாதை, இயேசு கிறிஸ்து காட்டின பாதை, அவர் சொன்ன பாதை, அவர் காட்டின வழி. புத்திசாலிகள் இதை கண்டுபிடிப்பார்கள், புத்திசாலிகள் இதை பெற்றுக்கொள்வார்கள், கண்டுபிடிப்பார்கள். ஆனா மூடனுக்கு தெரியாது ஊருக்கு போகிற வழி. மூடனுக்கு ஊருக்கு போகிற வழி தெரியாது. அதனால இங்க கிடந்து அலைஞ்சிட்டு நடப்பான். 1 தீமோத்தேயு 3:16 வாசியுங்க. தேவபக்திக்குரிய ரகசியமானது, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது, மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹலோ, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் என்கிற நாட்டில் பெத்லகேம் என்கிற ஊரில் மேரி என்று சொல்லப்படுகிற ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், உலகத்தால் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எல்லா மதங்களும் எல்லா மனுஷரும் அங்கீகரிக்கிற உண்மை ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. நாமும் சொல்லுகிறோம் ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த தெய்வம் மனுஷாவதாரம் எடுத்து வந்தார், பாவிகளை ரட்சிப்பதற்காய், மனுஷனை மீட்பதற்காய். சிற்றிப்பெண் நாளிலே சாத்தானுடைய வஞ்சனையினால் வீழ்ந்து போன மனுஷனை மறுபடியும் மீட்டு தேவனோடு ஒப்புரவாக்கி அவனை நித்திய வீட்டில் கொண்டு போய் வைப்பதற்காய் அவர் மனுஷனாய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவராலே எல்லாமல் வேறு ரட்சிப்பு இல்லை. இவர் மூலமாக வல்லவே ரட்சிப்பு இல்லை. வேறொரு வழி இல்லை. ஊருக்கு போகணும்னா, ஊர்ல போய் சேரணும்னா இந்த மார்க்கத்தின் வழியா தான் போக முடியும். இல்லைன்னா வேற ஊருக்கு தான் போகணும். இல்லைன்னா வேற ஊர்ல தான் கொண்டு போய் சேர்க்க முடியும்.
ஆனா போய் சேரலாம், ஒரு ஊருக்கு போய் சேரலாம். ரெண்டுல ஏதாவது ஒரு ஊருக்கு போய் சேரும். அது கன்ஃபார்ம். என்ன வந்தால் பூமி மனுஷனுக்குரியதல்ல, இந்த பூமி மனுஷனுக்குரியதல்ல. வேதம் சொல்லுது இந்த பூமி சுட்டரிக்கப்படும். இந்த பூமியை கர்த்தர் சுட்டரிப்பார், அக்கினியினால் சுட்டரிப்பார், முற்றிலுமாய் அழிப்பார். காண்கிற இந்த வானமண்டலம், இந்த பூமி முழுவதுமாய் அழித்து இதை மறுரூபப்படுத்துவார். இதை புதிய பூமியாய் சிற்றிப்பார். இந்த ஆகாசத்தை, பிரபஞ்சத்தை, ஆகாசத்தை அவர் மாற்றியமைப்பார். ஒரு புதிய ஆகாசம் வரும், ஒரு புதிய வானம் வரும், ஒரு புதிய பூமி உருவாகும். அந்த பூமியிலே புதிய எருசலேமா இருக்கிற மணவாட்டி இறங்கி வருவாள். Praise the Lord. Hallelujah. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனி மூன்றாவதாக, இந்த நாட்டை எப்படி சென்றடைகிறது? வழியை கண்டுபிடிச்சாச்சு, இயேசுதான் வழி. இனி எப்படி போறது? இயேசுவேன்னு கூப்பிட்டு எல்லாரும் போயிடலாமா? வாய்ப்பே இல்லைன்னு வேதம் சொல்லுது. இயேசு நாமத்தை சொல்லி கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த ஊர்ல போய் சேர முடியுமா? நடக்காதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என் சித்தப்படி செய்கிறவனே பிதாவின் ராஜ்யத்தில் சேர்வான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கிற 800 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 600 கோடி மக்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற மக்கள் தான். ஏதாவது ஒரு டினாமினேஷன், ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தில் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற மக்கள் தான் கோடிக்கணக்கில் பெரும்பான்மையா இருக்கிறவர்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியுமா? இவர்கள் எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்து விட முடியுமா? ஏன்? இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மைதானத்தில், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற நீங்கள் எல்லாரும் இதில் போய் சேர்ந்து விட முடியுமா? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் போய் சேர முடியுமா? இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள், தேவ மனுஷர்கள் போய் சேர்ந்து விட முடியுமா? விவஸ்தை இருக்கிறது, போக வேண்டிய விவஸ்தை உண்டு. விவஸ்தையின்படி பயணித்தால் போக முடியும். விவஸ்தை கெட்டு பயணித்தால் போக முடியாது என்று பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. என்னையா விவஸ்தை? ஒன்றாவதாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அதாவது பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஊருக்கு போறது முதல் ஸ்டெப் விசுவாசம். செகண்ட் ஸ்டெப் மனம் திரும்புதல் வேணும். மனஸ்தாபமாய் மனம் திரும்புதல் அல்ல, மனஸ்தாபம் வேண்டியதில்லை ஆண்டவருக்கு. மனம் திரும்புதலை தான் தேவன் விரும்புகிறார். மனம் திரும்புதல். சுவிசேஷத்தை விசுவசிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். பழைய வாழ்க்கை, சுவிசேஷத்தை அறிவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை முழுவதுமாய் உன்னை விட்டு அழித்து விட வேண்டும். அந்த சுபாவத்தை முழுவதுமாய் சிலுவையில் அறைய வேண்டும். உடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையந்திருக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதலின் அனுபவம் உனக்குள்ளே உருவாக வேண்டும். மனஸ்தாபத்தின் அனுபவம் அல்ல, மனம் திரும்புதலின் அனுபவம். மனம் திரும்புதலின் அனுபவம் உருவாகும் போது உடைய சுபாவத்திற்கு மாற்றம் உண்டாகும். அதுவரைக்கு நீ பொய் பேசிக் கொண்டிருந்தால் அதற்கு பிற்பாடு நீ பொய் பேசாத ஒரு நபராய் மாற வேண்டும்.
அதுவரைக்கும் நீ ஒரு சண்டைக்காரியா இருந்தால், சண்டைக்காரனா இருந்தால் அதற்கு பிற்பாடு உனக்குள்ள ஒரு சாந்தம் உருவாக வேண்டும். அதுவரைக்கும் மனுஷர் மேல் உனக்கு அன்பு என்னவென்பு தெரியாதவனாய் இருக்குமானால் அன்பு உனக்குள்ளே உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே உருவாக வேண்டும். அதற்கு முன்பாக மனம் திரும்புதல், கிறிஸ்துவை நீ அறிவதற்கு முன்பாக உன்னுடைய நாவு கெட்ட வார்த்தையால் நிரம்புகிற நாவாயிருந்தால், தூஷணம் பேசுகிற நாவாயிருந்தால், அருவருப்பானவைகளை பேசுகிற நாவாயிருந்தால், அவதூறுகளை அள்ளி வீசுகிற நாவாயிருந்தால், அந்த நாவுக்கு நீ விடை கொடுக்க வேண்டும். அந்த நாவை நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். இந்த ஊருக்கு நீ போய் சேர வேண்டுமானால், இல்லை என்றால் உன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டு இங்கேதான் இருக்க முடியும். வேறொரு இன்னொரு ஊருக்கு தான் போய் சேரும். இந்த நித்திய வீட்டுக்கு அல்ல, இந்த நித்திய ராஜ்யத்திற்கு, இந்த பரம வாசஸ்தலத்தை சென்றடைய வேண்டுமானால் புத்திசாலியாய் நீ மாற வேண்டும். புத்திசாலியாய். மனஸ்தாபத்திற்கும் மனம் திரும்புதலுக்கும் என்னையா வித்தியாசம்? யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். பேதுரு ஆண்டவருக்கு விரோதமாய் சபித்தான். ஆண்டவர் அறியார் என்று சொன்னான். ரெண்டையும் பார்த்தால் யூதாசையும் விட மிக மோசமான பாவத்தை செய்தவன் பேதுரு. யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுத்ததோடு நிறுத்தி கொண்டான். ஆனா பேதுருவோ அவன் யாரு, எங்க உள்ளவன், அவன் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் ஆண்டவர் பேர்ல சபித்து சத்தியம் பண்ணினான். அவன் எனக்கு தெரியாது, சபித்தான் ஆண்டவரை. 3.5 ஆண்டு காலம் ஆண்டவரோடு நடந்தவன், ஆண்டவருடைய கிருபைகளை அறிந்தவன், வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் முன்னின்றவன், பட்டயத்தை எடுத்து வெட்டுவதற்கு துணிந்தவன். இப்ப சொல்லுகிறான், மரண பயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தன்னையும் பிடித்து விடுவார்களோ, கொலை செய்து விடுவார்களோ என்று மரண பயம் வந்தவுடனே அவனை எனக்கு தெரியாது சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். யூதாஸ் என்ன செய்தான்? யூதாசுக்கு மனஸ்தாபம் உண்டானது. யூதாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டதை அறிந்த மாத்திரத்தில் மனஸ்தாபத்தோட போய் தான் லஞ்சமாய் வாங்கின காட்டிக் கொடுத்து சம்பாதித்த பணத்தை தேவாலயத்தில் பிரதான ஆசிரியர்களுக்கு முன்பாய் தேவாலயத்தில் வீசிக்கொண்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஆனால் அவனை குறித்து சொல்லப்படுகிறது, யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். பேதுரு ஆண்டவராக இருக்கிற கர்த்தரை சபித்து சத்தியம் பண்ண ஆரம்பித்த மாத்திரத்தில் அவர் அவனை திரும்பி பார்த்தார். தெரியாதா? என்ன உனக்கு தெரியாதப்பா? அவருடைய முகத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் பார்த்த மாத்திரத்தில் அவன் போய் மனங்கசந்து அழுதான். அவன் போய் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஐயோ, மீட்பரை தெரியாது என்று சொல்லிவிட்டேனே, இந்த பெரும் பாதகத்தை செய்து விட்டேனே, இந்த பெரும் அக்கிரமத்தை செய்து விட்டேனே. ஒரு முறை ஏற்கனவே இவரிடத்தில் சொல்லி இருந்தால், நீ குணப்படு, நீ குணப்பட்ட பிற்பாடு உன் சகோதரர்களை திடப்படுத்து என்று சொல்லி இருந்தார் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர். இவன் அதை செய்வான் என்பது ஆண்டவருக்கு நேரமே தெரியும். அதனால் அவனிடத்தில் சொல்லி இருந்தால், நீ குணப்படு, நீ என்னை மறுதலிக்க போகிறாய், அதற்கு பிற்பாடு நீ குணப்படு. அவன் போய் மனம் திரும்பினான், அவனுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டான். அதற்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவன் ஆண்டவரை தள்ளி சொல்லவில்லை, மறுதலிக்கவில்லை. வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை அனுபவித்தான், எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தான். கடைசியில சிலுவையில தலைகீழாய் அவன் ஆணி அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படும் போதும் அவன் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, தன்னை முழுவதுமாய் அர்ப்பணம் பண்ணினான். இதான் மனம் திரும்புதலுக்கும் மனஸ்தாபத்துக்கும் ஒரு வித்தியாசம். கிறிஸ்தவனே, நீ மனஸ்தாபப்பட்ட கிறிஸ்தவனா, மனம் திரும்பின கிறிஸ்தவனா? ஊருக்கு போகிற பாதை தெரியுமா உனக்கு?
சரியான பாதை வழிதான் நீ போய்கொண்டிருக்கிறாயா? சுபாவங்களுக்கு மாற்றம் உண்டாயிருக்கிறதா? உன் கிரிகளிலே மாற்றம் இருக்கிறதா? உன் பேச்சிலே மாற்றம் இருக்கிறதா? நீ ஒரு கிறிஸ்தவ நபர், கிறிஸ்துவை போல பேசுகிறாயா? தாழ்மை உனக்குள்ள இருக்கிறதா? பொறுமை உனக்குள்ள இருக்கிறதா? சாந்தம் உனக்குள்ள இருக்கிறதா? தேவ ஆவி உனக்குள்ள இருந்தால் இவைகள் எல்லாம் இருக்கப்பட வேண்டும். இன்னும் பொய் பேசுகிற கிறிஸ்தவர்கள், இன்னும் சண்டைக்காரலான கிறிஸ்தவர்கள் எந்த இடத்திலும் சண்டையிட ஆயத்தமாக இருக்கிறார்கள். போர்க்குணம், சரீரத்தில் இருக்கிற இச்சை, அது மாம்ச இச்சை, போர்க்குணம், ஜென்ம சுபாவம். சிலுவையில் அறையப்பட வேண்டிய எந்த சுபாவம் அறையப்படவில்லை. ஒன்றியது சிலுவையில் அறையப்படவில்லை. இல்லை என்றால் பழைய மாம்சத்தை அங்கே பக்கத்தில் ஒரு பார்ட்னராவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவைப்படும் பொழுது அந்த மனுஷனை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எப்படி போய் சேர முடியும் ஊருக்கு? நீ தெரிந்து கொண்ட வழி நல்லதுதான், நீ அறிந்த மார்க்கம் நல்லதுதான், நீ புறப்பட்ட பயணம் சரியானதுதான், எல்லாமே சரிதான். ஆனால் நீ இப்ப போய்கொண்டிருக்கிற இடம் சரியில்லை. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவிற்காக நிற்க வேண்டும். மரணமே வந்தாலும் அவன் பாவத்தை செய்யக்கூடாது. பட்டயமே வந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அப்படி என்றால் அவன் பிசாசோட மறுபடியும் உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவன் தனித்துவமானவனாய் நிற்க வேண்டும். அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் சத்தியத்தை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். அவன் நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதியை அறிந்தவன், நீதியை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அவனிடத்தில் அநீதி இருக்கக்கூடாது. அவன் மனம் திரும்பினவனாய் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் யார் வேண்டுமானாலும், எப்படிப்பட்ட நபராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ரவுடியா இருக்கலாம், விபச்சாரனா இருக்கலாம், விபச்சாரியா இருக்கலாம், கொலைபாதகனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், ஏமாற்றுக்காரனா இருக்கலாம், பயங்கர கோபக்காரனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேவனை நீ அறிந்த போது, அல்லது தேவன் உன்னை அறிந்த போது, நீ தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது, நீ கிறிஸ்துவின் பாதையில வந்த போது உன்னை நீ மாற்றிக் கொண்டிருக்கப்பட வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒரு முறை ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே, சிலுவாமில கோபுரம் இடிந்து விழுந்து இத்தனை பேர் இறந்து போனார்களே, என்னையா இப்படி சம்பவிச்சிட்டுச்சு? ஆண்டவர் சொன்னாரு, நீங்களும் மனம் திரும்பாம போன எல்லாம் இப்படிதான் ஆவீங்க. மனம் திரும்பாம போனா இப்படிதான் ஆவீங்க. நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகலன்னா ஒருவனும் ஊருக்கு வந்து சேர முடியாது. பட்சபாதம் இல்லை ஆண்டவரிடத்துல. இப்பதான் கிருபை, இப்பதான் கிருபை போயிட்டு இருக்கு. பட்சபாதம் இல்லை. கிருபை என்றைக்கும் பின்தொடராது. சீக்கிரத்தில் கிருபையின் காலம் முடியும். சீக்கிரத்தில் கிருபையின் காலம் முடியும். அவர் வருவார். வாக்குத்தத்தம் பண்ணவர் வரப்போகிறார். வாக்கு மாற மாட்டார். நீ மாறல என்னால் அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. நீ உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு கிருபை உன்னோட போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிருபை உன்னை வைராக்கியமாய் போராடி கொண்டிருக்கிறது. கிருபை இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. கிருபை இன்றைக்கு உன்னை மனம் திரும்புதலுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு அழைத்துக் கொண்டிருக்கிறது. ரத்தம் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கு உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் விலைதான் இன்றைக்கு இந்த ஊழியக்காரர் இந்த இடத்துல வைத்துக் கொண்டு உன்னை தேடி வந்திருக்கிறது. வார்த்தை, நீ ஊருக்கு போகணும்டா, நீ மனம் திரும்பணும். உன் நுனி நாக்கில இருக்குது இல்லையா பொய்? எந்த சூழ்நிலையிலும் வாய் எடுத்தா பொய் தானே பேசுறோம்.
பொய் 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 பொய். வீட்டுல போய், வெளியில போய், அலுவலகத்துல போய், பணத்துல போய், ஊழியத்துல போய், எல்லாத்திலும் போய். வேதம் தெளிவாய் சொல்லுகிற பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் வருகிற கடலில் தள்ளப்படுவார்கள். நீ கிறிஸ்துவிடத்தில் வரும்போது நீ அந்த பொய்யை நீ சிலுவையில் அறைந்திருக்கப்பட, அந்த சுபாவத்தை நீ சிலுவையில் அறைந்திருக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீ அதை சுமந்து கொண்டு வாழுகிறாய். ஒரு பக்கம் வேத புஸ்தகம் உனக்குள்ள இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, உனக்கு என்று ஒரு சபை இருக்கிறது, உனக்கு என்று ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எழும்புவோம், நேரம் முடிந்து விட்டது. நாளைக்கு இதே செய்தியை தொடருவோம். எல்லாரும் எழும்புங்கள். Praise the Lord. Hallelujah. ஊருக்கு போகிற வழி மூடனுக்கு தெரியாது. நீ புத்திசாலியா இருந்தால் கண்டுபிடித்துக்கோ மகளே, நீ புத்திசாலியா இருந்தால் கண்டுபிடித்துக்கோ. மனம் திரும்புதல் ஊருக்கு போகிற வழியா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் யாரும் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. உங்களை நீங்கள் யாரும் ஏமாற்றிக்கொண்டு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நீ அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது, அற்பமா எண்ணிவிடக் கூடாது. எல்லார் கண்களும் மூடி செபிக்க ஆரம்பியுங்கள். மனசாட்சியில் வார்த்தை தொடப்பட்டது உண்டானால் நீ கண்ணீர் சிந்தி அழுது ஆண்டவரோடு கூட கெஞ்சணும். நீ ரட்சிக்கப்பட்டு அல்லது ஆண்டவருடைய இந்த பாதையில வந்து நீ எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது என்பது முக்கியம் அல்ல. அந்நாளில் வந்து அநேகர் வந்து என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்துறோம், உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று வாங்கள், நீ இந்த ஊருக்குள்ள வர முடியாது அப்படின்ட்டார். நீ இந்த ஊருக்குள்ள வர முடியாது, இது உனக்கான ஊர் அல்ல, இது மனம் திரும்பினவர்களுக்காய் உண்டாக்கப்பட்ட ஊர். என்னை ஏற்றுக்கொண்டு உலகத்தின் வழிபாடுகளுக்கு செத்தவர்களுக்கு உண்டாக்கப்பட்ட ஊர். உலகத்தின் வழிபாடுகளுக்குள் மரித்தவர்களுக்காய் உண்டாக்கப்பட்ட ஊர். உலகத்தை நேசியாதவர்களுக்கு உண்டாக்கப்பட்ட ஊர். எனக்கு துரோகம் பண்ணாதவர்களுக்காய் உண்டாக்கப்பட்ட ஊர். உனக்குள்ள ஊர் கிடையாது, நீ எவ்விடத்தானோ எனக்கு தெரியாது என்று சொன்னார். என் அன்பு தேவச்சனம், என் அருமை மக்களே, உன் ஆவிக்குரிய நிலைமை இந்த ராத்திரி வேளை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ மாம்சத்திலும் ஆவியிலும் வாழ முடியாது. நீ இருளோடும் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொண்டு ஒளியை நீ விசுவாசித்து ஊருக்கு போய் சேர முடியாது. இருளோடு உனக்கு இருக்கிற தொடர்பை நீ துண்டித்துக்கொள். உலகத்தோடு உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடு. பாவத்தோடு விளையாடுகிற விளையாட்டை நிறுத்து. நீ மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையப்படும்படி இந்த ராத்திரி வேளை உன்னை ஒப்புக்கொடு. கரங்களை உயர்த்தி மனசாட்சியில தொடப்பட்டவர்கள் உண்டானால், கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சத்தத்தை கூப்பிடு பார்க்கலாம். எனக்காக கூப்பிட வேண்டியதில்லை. கூப்பிடு கூப்பிடு. வாதரங்க விடுதலை, அற்புதம், தமாசு, ஆமா, வாக்குத்தத்தங்கள், வீடு, வேலை, கல்யாணம்,
இதெல்லாம் பிரசங்கத்துல கேட்டு 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 இருதயம் மரத்து போச்சுல. கன்வென்ஷன் கூட்டத்தில் இதுதான், காத்திருப்பு கூட்டத்தில் இதுதான், வீட்டு சபாராதனில் இதுதான். மனுஷருடைய இருதயத்தை வஞ்சித்து தழுவணைகளை தைத்து கொடுத்த கள்ள தீர்க்கதரிசிகள் மனுஷருடைய இருதயத்தை மனுஷனுக்கு கள்ள தழுவணைகளை தைத்து கொடுத்தாங்க. அவர்களை ரட்சிக்க கர்த்தர் அவர்களை ரட்சிக்க கூடாதபடி, கர்த்தர்களை விடுவிக்க கூடாதபடி, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிற பாதையை அடைத்து போட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கள்ளத்தனமான போலித்தனமான வார்த்தைகளை கேட்டு 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 நம்முடைய இருதயம் மரத்து போய்விட்டது. இது தமாசு பேசிக்கொண்டிருக்கிற காலம் இல்ல, இனிய வாக்கு தத்தங்கள் பேசிக்கொண்டிருக்கிற காலம் இல்ல, இனிய அற்புத சுகத்துக்காக காத்திருக்கிற நேரம் இல்ல. கண்களை மூடி இதெல்லாம் நீ சபையில ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை ஆராதிக்கும் போதே கர்த்தர் விடுவிச்சிடுவார். உனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அந்த மேய்ப்பன் தள்ள கை வைக்கும் போதே உன்னுடைய எல்லா கேன்சர் கட்டிகளும் கரைஞ்சு மாறும். அதுக்கு ஒரு புதிதா ஒரு ஆளை கொண்டு வர வேண்டியதில்லை. ஒரு மேய்ப்பனுக்கு எல்லா அதிகாரம் ஒன்று கொடுத்திருக்கிறார். சாசுகளை துரத்துறதுக்கும் வியாதிகளை குணமாக்குறதுக்கும் உன்னை உபதேசிக்கிறதுக்கு எல்லாம் மேய்ப்பனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அதுக்கு வேலை இல்லை. வசனம் உனக்குள்ள கிரியை செஞ்சுன்னா வலது கருத்தை நல்லா உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே கிருபையாயிரும் சொல்ல. கிருபையாயிரும். ஊருக்கு போற பாதை கண்டுபிடிச்சிட்டோம், வழியையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி போக வேண்டிய வழியில போகணும். பாதை மாறி போயிடக்கூடாது. மூடனுக்கு ஊருக்கு போக வழி தெரியாது, ஆனா நமக்கு தேவன் வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுல வெக்கப்பட்டு கொண்டிருக்க நேரம் இல்லக்கா. வெக்கப்பட்டு அவங்க பத்துருவாங்களோ இவங்க பத்துருவாங்களோ என் மனசாட்சிய குற்றப்படுத்திடுவாங்களோ இதெல்லாம் காலம் போதாது. நீ கண்ணீர் விட்டு அழுது புலம்ப வேண்டிய காலம் இது. மனம் திரும்புதலுக்கா நீ கதறி கதறி அழ வேண்டிய நேரம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே தகப்பனே தகப்பனே, உம்முடைய வல்லமை வெளிப்பட செய்யும், உம்முடைய ரட்சிப்பை பெரிதாய் விளங்க செய்யும், உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த மீடியா வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இந்த ஒலிபெருக்கியின் மூலமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஆலயத்துக்குள்ளும் கன்வென்ஷன் மைதானத்துக்குள்ளுமாய் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீர் இடைபடும். ஊருக்கு எப்படி போய் சேரணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதை பற்றி கொள்ள ஜனங்களுக்கு கிருபை தாரும்.